வணக்கம், நான் தான் உங்கள் வித்தவ வேலன். இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஜனநாயகன் படத்தை பற்றி தான். ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகும் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. சென்சார் இஷ்யூன்றாங்க. அது ஏன் சென்சார் இஷ்யூ பராசக்தி கொடுக்கல? இந்தி திணிப்பு, இந்தியை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு கூட சென்சார் இஷ்யூ வரல, இவ்வளோ பெரிய இஷ்யூ வரல. நார்மலாக ஒரு ஜனநாயகன் ஒரு படத்தை ஒன்று விடுறாரு, தெலுங்கு படம் ரீமேக்ஸ் தான் இருந்தாலும் விடுறாங்க தளபதி ஸ்டைலில். அப்படி இருந்த அந்த படத்துக்கு ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க? எதனால தெரியுமா? இதுக்கு பின்னாடி மொத்த அரசியலும் இருக்குது. என்னடா நீ ஏன் இல்லை நானாக இருந்தோம், இப்போ புதுசாக ஒருத்தன் வந்துட்டான், வந்து மக்கள் மனசை பிடிச்சிட்டான். இந்த ஜனநாயகம் படம் மூலமாக மூளை முறுக்கு இருக்கவங்களுக்குலாம் போகும். ஐ ஆம் கம்மிங். அரசியல் பண்ண சொன்னால் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு வரீங்களா? இதுக்கே அவுட்டுங்க, இதுக்கே டேட்டில் அவுட்டு. ஐயோ யாரா உண்மையை இப்படி உடைக்கிறானு. முடிஞ்சா ஜனநாயகனை உருண்டா, முடிஞ்சா உருண்டா. எலெக்ஷன் முன்னாடி, எலெக்ஷன் டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜனநாயகனை விட்டு தான் பாருங்க. நான் தலை கீழே நின்று சொல்கிறேன், கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம் ஜனநாயகம். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனில் இருக்க சீன்ஸை ரிலீஸ் பண்ணலாம் போல. சீன்ஸை ரிலீஸ் பண்ணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.